ஹலோ டீம்ஸ், இப்போ சிஆர்டி டிவியில் கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ps2 கேம்ஸை வந்து சிஆர்டி டிவியில் நம்ம விளையாடும் போது அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஸோ சிஆர்டி டிவி நம்மளுக்கு தெரியும், அது கலர் வைப்ரண்ட், அந்த கிரேடியன்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ எல்இடி டிவி, எல்சிடி டிவி அந்த ரேஞ்சுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் அந்த டிவியிலேருந்து எப்படி நம்ம ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு எடுத்து நம்ம விளையாடுறது? ஸோ விளையாடும் போது நம்மளுக்கு ஒரு கலர் வந்து சரியாக தெரியல அப்படின்னா, அங்கே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் சரியாக தெரியல அப்படின்னாக்கா விளையாட இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ டார்க்காக இருக்கும், டல்லாக இருக்கும். எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே வந்து எல்இடி டிவி, எல்சிடி டிவி இந்த மாதிரியான டிவிலாம் நம்ம வந்து மெயின் டிவியாக வச்சுருப்போம், அதாவது ஹாலில் வச்சுருப்போம் அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் டிவி பார்ப்பாங்க, மூவிஸ் பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளால் கேம் விளையாட முடியாது. பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து கேம் விளையாட விட மாட்டாங்க. ஸோ எதாவது சொல்லுவாங்க. இப்படி இருந்தாலுமே உங்கள் எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு பழைய சிஆர் டிவி கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் வந்து சிஆர்டி டிவி தான் மெயின் டிவியாகவே இருக்கும் இப்போ வரைக்கும். இப்படி இருந்தாலும் சிஆர்டி டிவி இருக்கும், ஒரு சிலர் மேபி விற்றுருக்கலாம். அப்படி இருக்க அந்த சிஆர் டிவியில் நம்ம தனியாக எடுத்துன்னு வந்து வச்சுட்டு நம்ம வந்து அதில் கேம்ஸ் விளையாடலாம். நமக்கு எப்போ தோணுதோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம விளையாடலாம். யாரும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா அது மெயின் டிவி இல்லை, நம்ம ஹாலில் உட்காந்து விளையாட மாட்டோம், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அண்ட் வந்து அவங்களும் வந்து டிவி பார்ப்பாங்க. ஸோ பழைய சிஆர்டி டிவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம வேறு எங்கேயாவது ரூம்லேயோ இல்லை எங்கே இடம் இருக்கோ அங்கே வச்சுட்டு நம்ம விளையாடலாம். ஸோ அப்படி விளையாடும் போது நான் சொல்கிற இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் அந்த டிவியில் செட் பண்ணிவிட்டு விளையாடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இப்போ நான் சொன்ன அதே மாதிரி தான் பழைய சிஆர்டிவி டிவி எங்கள் வீட்டில் இருந்துச்சு. சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் நான் ps2 கனெக்ட் பண்ணி விளையாடினேன். ஸ்டார்டிங்கில் விளையாடும் போது எனக்கு வந்து பிடிக்கல விளையாடுறதுக்கு. எனக்கு அங்கே இருக்க ஆப்ஜெக்ட் எதுவுமே சரியாக தெரியல, டார்க்காக இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் விளையாடவே பிடிக்கல. சரி, அதுக்கப்புறம் நானும் நிறைய செட்டிங்ஸு, இந்த பிரைட்னஸ்ஸு, ஷார்ப்னஸ் அண்ட் கலர் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். எதுவுமே அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ நான் வந்து நிறையா தடவை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். இது நல்லா இருக்கா, பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றுவோம், ஷார்ப்னஸ் கொஞ்சம் குறைப்போம், கலர் கொஞ்சம் ஏற்றுவோம், அப்படி இப்படின்னு நிறையா ட்ரை பண்ணி கடைசியில் வந்து எனக்கு வந்து இதுதான் பர்ஃபெக்ட்டு, இந்த டிவியில் வந்து நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து நல்லா இருக்குது விளையாடுறதுக்கு. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் கிளியராக தெரியுது. அந்த கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும், பிரைட்னஸ் இருக்கட்டும், கலரு எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. இதை வந்து ஷேர் பண்ணால் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சிஆர்டி டிவி இருக்குது, அதில் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த செட்டிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி இந்த பர்ஃபார்மன்ஸ். ஆப்ஜெக்ட் எல்லாமே கிளியராக தெரிஞ்சுது அண்டு வந்து விளையாடவும் நல்லா இருந்துச்சு. எல்லா கேம்ஸுமே டார்க் கேம்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த செட்டிங்ஸில். அதனால் இந்த செட்டிங்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் உங்கள் டிவியில் வச்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சிஆர்டி டிவி கேமராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் தெரியும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டிவியோட செட்டிங்ஸ் போய்ட்டு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸில் போய்ட்டு பிரைட்னஸ் வந்து 50 வச்சுக்கோங்க. அண்ட் கான்ட்ராஸ்ட் வந்து 55, கலர் வந்து 45 அண்ட் ஷார்ப்னஸ் வந்து 55. இந்த மாதிரி வந்து உங்களோட டிஸ்பிளே செட்டிங்ஸை வந்து இந்த மாதிரி மாற்றிக்குவோங்க உங்கள் டிவியில். ஸோ மாற்றிட்டு நீங்கள் இப்போ நான் கேமராவில் எடுக்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது, பட் நீங்கள் வந்து உங்கள் டிவியில் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் டிவியில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த ஸ்கின் டோன் இதெல்லாம் வந்து நார்மல்லே வச்சுக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஸோ இதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் யர் டைம், ஹேவ் எ கிரேட் டே, யூ ஆர் கிரேட், தேங்க்ஸ், பாய்.